தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/7/2024 திங்கட்கிழமை. பூசம் நட்சத்திரம் காலை 7:21 வரை, பிறகு ஆயில்யம். அபிஷேக பலன் பற்றி உங்களுக்கு சொன்னேன் 2 தினங்கள் முன்னால. பொதுவாகவே பாலால் அபிஷேகம், பன்னீரால் அபிஷேகம், தண்ணீரால் அபிஷேகம், இளநீரால் அபிஷேகம், அது மாதிரி எல்லா அபிஷேகமும் இருக்கு. எல்லா அபிஷேகத்துக்கும் அதாவது மிக தலைமை வாய்ந்தது எதுனா அன்னாபிஷேகம். அது வருடத்துக்கு ஒரு முறை செய்வாங்க. அன்னாபிஷேகம் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு ஒரு பழமொழி. அந்த அன்னத்தால் அபிஷேகம் செய்த சிவனை பார்த்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா? இப்போ ரொக்கத்தில் நமக்கு சிந்தனை பூரா இருக்கு. சொர்க்கத்தில் உள்ள சிந்தனை எப்போ வரும்னா அந்திய காலத்தில் வரும். அந்த அபிஷேகத்தை பார்க்கணுங்கிறேன். அதுக்கு ஒரு பாடல் உண்டு. பன்னீரால் அபிஷேகம் கண்ணீரை மாற்றும். பன்னீரில் அபிஷேகம் செஞ்சீங்கன்னா இந்த துயரம் கண்ணீர் வடிக்கிறாங்கல்ல, அந்த கண்ணீர் மாறும். தண்ணீரால் அபிஷேகம் தடையனைத்தும் போக்கும். பாலால் அபிஷேகம் பல்லாண்டு வாழ வைக்கும். ஆயுள் விருத்திக்கு பாலால் அபிஷேகம் பண்ணணுமா? இதை முடியாமல் கிடக்கிற போது பால் அபிஷேகம் பண்ண சொல்லுவாங்க. வாசனை திரவியமும் வளர்ச்சிகளை புகழ் சேர்க்கும். ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா வாசனை திரவியத்தினால், வாசனை பொடினால் அபிஷேகம் பண்ண சொல்லணும். இளநீர் வளர்ச்சி தரும், எலுமிச்சை தடை அகற்றும், வளம் சேர்க்க அன்னத்தால் வழங்கிடுவீர் அபிஷேகம்னு ஒரு அபிஷேக பாடல் உண்டு. ஆக இப்படி நீங்கள் கோயிலுக்கு சென்றால் பூவை கொண்டு சென்று நாம் மாலை போட்டு அணிவிக்கிறோம், அர்ச்சனை செய்கிறோம். அபிஷேக ஆராதனைகள் செய்கிற போது அந்த கைங்கரியத்திலையும் நம்ம சேர்த்துக்கணும். நம்ம சேர்ந்து அதையும் செய்து பார்த்து இறைவன் அபிஷேகம் செய்து பார்த்து மகிழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாகும். என்ன அபிஷேகம் செய்தால் என்ன பலன் என்பதை நிர்ணயிக்கின்ற ஒரு அழகான பாடல் இது என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமானால் அருகில் உள்ளவர்களை அனுசரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். 6 கேது இருக்கின்றார். உத்தியோகத்தில் திடீரென சில பிரச்சனைகள் வரலாம். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். சக பணியாளர்களாலும் சில தொல்லைகள் வரும், கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு ராசியில் இருந்தாலும் கூட உங்கள் ராசிநாதனுக்கு அது பகை கிரகம். எனவே போதிய வருமானம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படுவீர்கள். பொழுதெல்லாம் பாடுபட்டாலும் போதிய வருமானம் இல்லையே, இந்த வேலையை விட்டு விலகலாமா, வேறு வேலைக்கு செல்லலாமா என்றெல்லாம் நினைப்பீர்கள். என்ன இருந்தாலும் பொறுப்புகளில் உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. வீடு மாற்றங்கள் வரலாம். கல்யாண கனவுகள் நனவாவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. சுப செய்திகள் வந்து சேரும். மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன். யோகமான நாள். வெளியூர் பயணங்களால் விருப்பங்கள் நிறைவேறும். விடிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வரலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டு. உங்களுடைய கோரிக்கைகளை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். இன்று இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சந்திரன் புதனோடும் சுக்கிரனோடும் இணைந்திருக்கிறார். கூட்டு கிரக யோகம். எனவே கூட்டாளிகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். மோதல்கள் அகன்று முக்கிய புள்ளிகளை சந்தித்து சாதனையாளராக திகழ ஒரு வழிவகை பிறக்கின்ற நாள். இன்று உங்களுடைய கல்யாண கனவுகளும் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். பகை விலகும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருப்பதால் துணிவும் தன்னம்பிக்கையும் குறையும். தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். ஆதாயம் தரும் தகவல்கள் வருவதை காட்டிலும் விரயம் தரும் தகவல்களே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். யாருக்கேனும் பணப்பொறுப்புகள் சொன்னால் யோசித்து சொல்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்தது நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். அலைபேசி வழியில் வருகிற தகவல் அனுகூலமான தகவலாக இருக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் கருத்து நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். அவர்களுடைய மேல் படிப்பு சம்பந்தமாகவோ, மேல்நாடு சென்று வேலை பணிபுரிவது சம்பந்தமாகவோ ஏதேனும் ஏற்பாடு செய்திருந்தால் அதில் அனுகூலங்கள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உற்சாகமும் தெம்பும் உடலிலே குடிகொள்கின்ற நாள். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களால் நன்மை உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். அது மட்டுமல்ல, பதவி உயர்வும் கூட உங்களுக்கு வரலாம். குருவினுடைய பார்வை 2 பதிவதால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, கடந்த 2 நாட்களாக நடைபெறாத காரியம் இன்று நடைபெறப் போகின்றது. சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் பதற்றத்தை தவிர்ப்பது நல்லது. மேலிடத்து நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு சிலருக்கு அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் மாற்றப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு மீண்டும் பழைய பொறுப்புக்கே வரக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எதையும் நீங்கள் சிந்தித்து செய்வது மட்டுமல்ல, அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு செய்தால்தான் வெற்றி கிடைக்கும். மகர
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மனதிற்கு இனிய சம்பவம் நடைபெறக்கூடிய நாள். மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும். சுப செலவுகள் உண்டு. வாகன மாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கிறதே, புதிய வாகனம் வாங்கலாமா என்று நினைப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற இன்று கிழமை திங்கள் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சோமாஸ்கந்தரை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு வக்ரச்சனியின் ஆதிக்கம். வக்ரச்சனி என்று சொன்னாலே எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம். அதே நேரத்திலே கடின வேலையாக உங்களுக்கு வேலை அமையும். உத்தியோகத்தில் கூட கூடுதல் பொறுப்புகளை மேலதிகாரி உங்களிடம் கொடுப்பார்கள். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. எதை நீங்கள் செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அதிலும் ஆவணங்களில் கையெழுத்திடுகின்ற பொழுது மிக மிக கவனம் தேவை. மற்றவர்களுடைய அச்சுறுத்தல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நாளில் கொஞ்சம் துணிவும் தன்னம்பிக்கையும் வர வேண்டும் என்று சொன்னால் தெய்வ வழிபாடுகள் வேண்டும். குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டுகின்ற நாள். வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளிலே புரளும். உத்தியோகத்திலே அதாவது அலுவலகத்தில் மரியாதைகள் கூடும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.